Welcome students. Students, this is Unit 1 Supplementary, The Woman on Platform 8, written by Ruskin Bond. This is part 2. Students, இதுக்கு முன்னாடி நம்ம part 1 பார்த்தோம். இந்த part 1ல ஒரு சில பேசேஜ் பார்த்தோம். நீங்க அந்த part 1 பேசேஜ் எல்லாம் வீட்ல படிச்சிருப்பீங்க நம்புறேன். இப்போ part 2, இந்த part 2 புரிஞ்சுக்கங்க. வீட்ல போய் படிச்சு பாருங்க. I am sure you can, she said, and I liked her for saying that, and I also liked her for the simplicity of her dress and for her deep soft voice and the serenity of her face. Tell me, what is your name? She asked. Arun, I said. And how long do you have to wait for your train? About an hour. I think it comes at 12 o'clock. Then come with me and have something to eat. I was going to refuse out of shyness and suspicion, but she took me by the hand, and then I felt it would be silly to pull my hand away. She told a coolie to look after my suitcase, and then she led me away down the platform. Her hand was gentle, and she held mine neither too firmly nor too tightly. I looked up at her again. She was not young, and she was not old. She must have been over 30, but had she been 50, I think she would have looked much the same. Okay, students. இப்போ நம்ம வந்து மீனிங் பார்க்கலாம். I am sure you can, she said. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீ தனியாக வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், என்னால் தனியாக வர முடியும் அப்படின்னு அப்பா அம்மா அமுச்சு விட்டாங்க. அப்படின்னா இந்த பெண் சொல்கிறாங்க, I am sure you can, உன்னால் தனியாக வர முடியும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லைக்ட் ஹேர் ஃபார் சேயிங் தட், இந்த மாதிரி சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ஆல்சோ லைக்டு ஹேர் ஃபார் த சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹர் ட்ரெஸ் அண்ட் ஃபார் ஹர் டீப் சாஃப்ட் வாய்ஸ் அண்ட் த சிர்னிட்டி, அவங்களுடைய பயபக்தி, அவங்க டீப் ரொம்ப மென்மையா. ஓகேம்மா, கொஞ்சம் கவனிமா சரிப்படும். நான் சதமாக தான் பேசுகிறேன், கொஞ்சம் டேட்டா கம்மியாக இருக்கணும், அந்த காரணமாக இருக்கலாம். ஓகே, அதாவது அவங்களுடைய பயபக்தி, சாஃப்ட் வாய்ஸு, அவங்க ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வந்து எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போச்சு எனக்கு. ஓகே, டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம், அவங்க கேட்குறாங்க உன்னுடைய பேருன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன், அருண் அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஹவு லாங் டு யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் எ ட்ரெயின், யுவர் ட்ரெயின், ட்ரெயினுக்கு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அபவுட் an hour, ஐ திங்க், நான் நினைக்கிறேன் 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. இட் கம்ஸ் அட் 12 o'clock, இது வந்து 12 மணிக்கு ட்ரெயின் வருமா. தென் கம் வித் மீ அண்ட் ஹேவ் சம்திங் ஈட், வா வந்து வா கூட போயிட்டு சாப்பிட்டு வரலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஐ வாஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ் அவுட் ஆஃப் ஷைனஸ், என்னுடைய வெக்கம் அண்ட் சஸ்பிஷன்ஸ், என்னுடைய சந்தேகத்தினால எனக்கு போக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் மறுத்தேன், நான் வரலன்னு சொன்னேன். என்ன காரணம், வெக்கமாக இருந்தது, எனக்கு சந்தேகமாக இருந்தது. பட் ஷி டுக் மீ பை த ஹேண்ட், ஆனால் என்ன கையில் தூக்கிட்டு போனாங்க, கையில் அது கையை பிடிச்சி தூக்கிட்டு போனாங்க. அண்ட் தென் ஐ ஃபெல்ட் இட் வுட் பி த சில்லி டு புல் மை ஹேண்ட் அவே, நான் வேண்டான்னு சொல்லி கையை வெடுக்குன்னு நான் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சில்லத்தனமாக இருக்கும். சில்லி அப்படின்னா ரொம்ப சில்லத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் செய்யலை. கையை பிடிக்கிறாங்க, நான் கையை வேணான்னு சொல்லிட்டு உதற விரும்பலை. என்ன காரணம்னா, அப்படி நான் வந்து கையை நான் வந்து புல்லுன்னா கையை இழுத்துன்னு வச்சுக்குவேன், சில்லியாக இருக்கும். சில்லின மீனிங் என்ன, சில்லத்தனம். ஓகே, சில்லி அப்படின்னா சில்லத்தனம். And then I felt it would be silly to pull my hand away. She told a coolie to look after my suitcase. ஓகே, அங்கே கூலி இருக்காங்க இல்லையா, கூலி அப்படின்னா அங்கே லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சூட்கேஸை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு, and then she led me away to then down the platform. பரமா, நான் வந்து மீட் பண்ணுறேன், மீண்டும் நீங்கள் வந்து அன்மீட் பண்ணிடுறீங்க, ஓப்பன் பண்ணாத, இந்த மாதிரி பண்ண முடியாதுமா. She told a coolie to look after my suitcase, and then she led me away down the platform. அங்கே இருக்கிற லேபர் கூலி கிட்ட சூட்கேஸை பார்த்தோங்க சொல்லிட்டு நாங்கள் பிளாட்ஃபார்ம் இறங்கி போனோம்.
her hand was gentle. அவங்க கையானது ரொம்ப கனிவா இருந்தது, மென்மையா இருந்தது. And she held mine neither too firmly nor too tightly. என்னுடைய கையை பிடிக்கிறாங்க அவங்க. ரொம்ப கெட்டியாகவும் பிடிக்கல, லூஸாகவும் பிடிக்கல, டைட்டா சரியா பிடிச்சிட்டு இருக்காங்க, மென்மையா பிடிச்சிட்டு இருக்காங்க. I looked up to her again. மீண்டும் அவங்கள பார்க்குறேன். She was not young. அவங்க ரொம்ப இளமையா இல்ல. And she was not old. ரொம்ப வயசாகவும் இல்ல. She must have been over 30. கண்டிப்பா 30 வயசு மேல இருக்கும். But had she been 15, ஒருவேளை 50 கூட இருக்கலாம். பின்னாடி சவுண்ட் வருதுமா? அன்மியூட் பண்ணாதீங்க. நான் மீட் பண்ணா திரும்ப அன்மியூட் பண்றீங்க நீங்க. பாரு, மீண்டும் இப்பதான் பண்ணா அதுக்குள்ள பண்ணிட்டீங்க நீங்க. அதுக்குள்ள அன்மியூட் பண்ணாதீங்க. Humaira, the V2030. Humaira, Ifat, ரெண்டு பேரும் வந்து பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. மீண்டும் அதுக்குள்ளே மீண்டும் அன்மியூட் பண்ணுறீங்க. தீபிகா, அன்மியூட் பண்ணாதம்மா. இப்போ கிளாஸ் லேட் இதாவது இல்லை, பின்னாடி சவுண்ட் வருது இல்லையா? சார், நான் இப்பதான் கிளாஸ்க்குள்ள வந்து எந்த சப்ஜெக்ட் நடத்துறீங்களேன்னு தெரியல. இங்கிலீஷ்மா? என்ன கிளாஸ்மா நீ? பேர் என்னம்மா? சார், நியூ ஸ்டூடெண்ட் ஹுமேரா இஃபத். ஓகே. நீ வந்து மீட் பண்ணிக்கோ. இங்கிலீஷ் நடத்துறேன், சப்ளிமெண்டரிமா. நீ கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் யூனிட்ல சப்ளிமெண்டரி வீட்டில் போய் படிச்சுப்பார். ஓகேவா? எந்த கிளாஸ்மா? E7 E8 E6. வெரி குட். கவனிமா, அன்மியூட் பண்ணிக்கோ. ஓகேவா? கவனிமா. இப்போ நான் படிக்கிற கவனிமா. I looked up to her again. She was not young. She was not old. She must have over 30, but had she been 50, ஒருவேளை வந்து அவங்க 30 இருக்கலாம், 30க்கு மேல இருக்கலாம், 50 இருக்கலாம். என்ன ஏஜ்? I think she would have looked much the same. அவங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேசேஜ் நான் படிச்சுட்டேன். நெக்ஸ்ட் பேரா போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா செரினிட்டின்னு இருக்கு இல்லையா? செரினிட்டி. இந்த செரினிட்டி மீனிங் என்ன அப்படின்னா ரெவரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. She took me into the station dining room, ordered tea and samosas and jalebis, and at once I began to thaw and take a new interest in this kind woman. The strange encounter had little effect on my appetite. I was hungry, schoolboy, and I ate as much as I could in as polite a manner as possible. She took obvious pleasure in watching me eat, and I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship. For under the influence of the tea and sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. Okay ma, கவனிங்கம்மா. She took me into the station dining room. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஹோட்டல் இருக்குது, டைனிங் ரூம் இருக்குது. அங்கே என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஆர்டர் டீ அண்ட் சமோசாஸ் அண்ட் ஜிலேபிஸ். அவங்க சமோசா, ஜிலேபி இதெல்லாம் வந்து அவங்க எனக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த கேலக்ஸி 12 V20 இதெல்லாம் நீங்கள் கேலக்ஸி 12 ஒன்று பாருங்க. பிரியதர்ஷினி அன்மீட் பண்ணு. பிரியதர்ஷினி வந்து நீ வந்து மீட் பண்ணுமா? நான் மீட் பண்றேன், ஓபன் பண்ணாத. ஆப்போன்னு ஒன்று இருக்கு பாரு, அவங்க மீட் பண்ண. நான் வந்து மீட் பண்ணிடுறேன், ஓபன் பண்ணக்கூடாது. சவுண்ட் வருதுல்ல பின்னாடியே, டிஸ்டர்பா இருக்கு இல்லையா? எல்லாரையும் மீட் பண்ணிட்டேன், நீங்க திரும்ப சவுண்ட் ஓபன் பண்ணாதீங்க. நான் மட்டும் கேட்கறது மட்டும் உங்களுக்கு, நான் பேச மட்டும் காது கேட்கும். நீங்க வந்து நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டா நீங்க பேசுங்க.
மத்தியில் நீங்கள் என்ன செய்றீங்க, மியூட்லேயே இருங்க, அன்மியூட் பண்ணாதீங்க. ஏன்னா பின்னாடி சவுண்டு டிஸ்டர்பாக இருக்கு இல்லையா. மீண்டும் மீண்டும் நான் வந்து எனக்கு வந்து கிளாஸ் நடத்துறதா இல்லை உங்களை மீட் பண்ணி இருக்க வேலையா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கிளாஸ் நடத்த முடியும் என்னால்? எல்லாரையும் அடிக்கடி நான் மீட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் அன்மியூட் பண்ணிகிட்டே பேசிட்டே இருக்கிறீங்க. பின்னாடி சவுண்ட் வருது இல்லை, டிஸ்டர்பாக இருக்கு இல்லையா. பார் மீண்டும் யாரோ பேசுகிறாங்க பார் பின்னாடி. அமைதியாக இருக்கணுமா? டென்த்தில் எவ்வளோ அமைதியாக இருந்து கிளாஸ் கேட்டாங்க தெரியுமா அப்போ காலையில். இப்போ 6 மணிக்கு 10க்கு ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. கிளாஸ் முடிஞ்ச முன்னாடி நீங்கள் வந்து டவுட் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பாருமா. The strange encounter had little effect on my appetite. I was a hungry school boy and I ate as much as I could in as polite a manner as possible. She took obvious pleasure in watching me eat. And I think it was food that strengthened the bond between us and cemented our friendship. For under the influence of the tea sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. என்ன அப்படின்னா நான் அவங்களை ஸ்டேஷன் டைனிங் கூப்பிட்டு போனாங்க. எனக்கு சமோசு ஜிலேபிஸ் டீலாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து நான் அவங்கள பார்த்து நான் இப்போ தான் அப்படின்னா உருகிறது. அவங்க பேச்சு, அவங்க செயல்பாடு ரொம்ப என்னை உருக வச்சுது. அதனால் அவங்க மேலே எனக்கு ஒரு அன்பு நான் வந்து காட்டினேன். அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஓகேவா. இந்த ஸ்ட்ரேஞ்ச் என்கவுண்டர் ஹேர் லிட்டில் எஃபெக்ட். என்கவுண்டர்னா மீனிங் என்ன பாருங்கள். என்கவுண்டர் அப்படின்னா ப்ரீஃப் மீட்டிங், நாங்கள் அவங்க சந்திக்கிறது ஐயா. அவங்கள புதுசாக சந்திச்சோம் இல்லையா, அது வந்து எனக்கு பசி உண்டாகச்சு. நான் வந்து ஐ வாஸ் ஸ்கூல் பாய் இல்லையா, அதனால் நான் நிறைய சாப்பிட்டேன். ஆஸ் மச் as I could in polite manner, அமைதியாக சாப்பிட்ருந்தேன். ஆஸ் பாசிபிள் முடிய வரைக்கும். She took obvious pleasure in watching me to eat. நான் சாப்பிட்ருக்கிறத வெளிப்படையாக அவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. And I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு 2 பேர் இருக்கிறது அப்படின்றது எங்களுக்குள்ள பாண்ட் அப்படின்னா இணைப்பு, 2 பேருக்குள்ள ஒரு இணைப்பை பலப்படுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பை வலுவூட்டுச்சு. ஸ்ட்ரென்தன் அப்படின்னா பலப்படுத்துதல், சிமெண்டட் அப்படின்னா வலுவூட்டுதல். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பலப்படுத்துது, வலுவூட்டுச்சு. ஃபார் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டீ அண்ட் ஸ்வீட்ஸ், அவங்க வாங்கி கொடுத்த அந்த ஸ்வீட்டு அந்த தாக்கத்தால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம். ஐ பிகன் டு டாக் குவைட் ஃப்ரீலி. அவங்க கூட நான் அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் டோல்டு ஹேர் அபவுட் மை ஸ்கூல். நான் படித்த ஸ்கூலை பற்றி சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன விருப்பம், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது எல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேரா உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அடுத்த பேரா போலாமா? நெக்ஸ்ட் பேர் நான் போறேன். கவனிங்க. She questioned me quietly from time to time, but preferred listening. She drew me out very well, and I had soon forgotten that we were strangers. But she did not ask me about my family or where I lived, and I did not ask her where she lived. I accepted her for what she had been to me, a quite kind and a gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. After about half an hour, we left the dining room and began walking back along the platform. An engine was shunting up and down beside platform number 8. And as it approached, a boy leaped off the platform and ran across the rails, taking a short cut to the next platform. He was at a safe distance from the engine, and there was no danger unless he had fallen, but as he leaped across the rails. The woman clutched my arm, her fingers dug into my flesh, and I winced with pain. Okay students, பாருங்க. She questioned me quietly from time to time. அடிக்கடி எனக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் ப்ரிஃபர்டு லிசனிங், நான் கேட்குறத வந்து ரொம்ப விருப்பமாக ஆர்வமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. She drew me out very well. என்னை அதிகமாக தூண்டுனாங்க. ஓகே. அண்ட் ஐ ஹேட் சூன் ஃபர்காட்டன் தட் வி ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நாங்கள் அங்கே தான் புதுசாக இருக்கோம், நாங்கள் 2 பேரும் புதியவர் அப்படின்ற எண்ணமே வரல. ரொம்ப நாள் பழக மாதிரி எண்ணம் வந்துச்சு எனக்கு. பட் ஷி டிட் நாட் ஆஸ்க் மீ அபவுட் மை ஃபேமிலி. என்னுடைய ஃபேமிலி குடும்பத்தை பற்றி பேசலை. வேற லீவுடு நான் எங்கே வசிக்கிறேன்னு கேட்கவே இல்லை. அண்ட் ஐ டிட் நாட் ஆஸ்க் ஹர் வேர் ஷி லீவ்டு. அவங்க எங்கே வசிக்கிறா நானும் கேட்கல. ஐ அக்செப்டட் ஹர் ஃபார் வாட் ஷி ஹேட் பீன் டு மீ. ஓகேவா. அவங்க என்ன செய்கிறாங்களோ நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டேன். குவைட் ரொம்ப அமைதி, கைண்ட் அன்பு,
அண்ட் ஜென்டில் உமன், ரொம்ப கனிவா இருந்தாங்க, மென்மையா இருந்தாங்க. who gave sweets to a lonely boy, தனியான எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க, ரோனி பாய் ஸ்வீட் கொடுத்தாங்க ஆன் a ரயில்வே பிளாட்ஃபார்ம். ஆஃப்டர் about half an hour, அரை மணி நேரத்துக்கு பின்னாடி we left the dining room, நாங்கள் அந்த டைனிங் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஓகே, அண்டு began walking back along the platform, திரும்பவும் நாங்கள் பிளாட்ஃபார்முக்கு நடந்து போனோம். an engine was shunting up and down, அங்கே இருக்கிற என்ஜின் வந்து ஷண்டிங் அப் அண்ட் டவுன்னா போகவும் வரவுமா இருந்தது. என்ஜின் நிறைய போகவும் வரும் அந்த மாதிரி இருந்தது. பிசைட் பிளாட்ஃபார்ம் 8, நம்பர் 8, நான் உட்காந்துற 8க்கு பின்னாடி பக்கத்தில், பிசைட்னா அருகில். அண்ட் ஆஸ் இட் அப்ரோச்டு, அப்போ நாங்கள் வந்து பக்கம் போகும்போது எ பாய் லீப்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வந்து குதிக்கிறான். அண்ட் ரேன் அக்ராஸ் த ரயில்ஸ் தண்டவாளம், பிளாட்ஃபார்மில் இறங்கி குதிச்சு தண்டவாளத்துக்கு குறுக்க வரான். எதுக்கு? டேக் ஏ ஷார்ட் கட் டு த நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னொரு மாறத்துக்கு வந்து பிளாட்ஃபார்மில் குதிச்சு ரயில்ஸ் இருக்குல்லையே தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி வரான். ஓகேவா? அப்படி வரக்கூடாது வரவன். ஹி வாஸ் அட் ஏ சேஃப் டிஸ்டன்ஸ், ஆனால் வந்து அங்கே ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, சேஃபாக தான் இருக்கான் ஃப்ரம் த என்ஜின். அண்ட் தேர் வாஸ் நோ டேஞ்சர் அன்லெஸ் ஹி ஹேட் ஃபாலன், அவன் விழாமல் இருந்தான்னு வச்சுக்குவேன், கீழே விழாமல் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஆபத்து இல்லை. பட் ஆஸ் ஹி லீப்ட் அக்ராஸ் த ரயில்ஸ், ஆனால் அவன் வந்து குதிச்சு ரயில்ஸ் அக்கிற அந்த தண்டவாளத்துக்கு எதில் வரும்போது the woman, நான் பக்கம் இருந்தாங்க இல்லையா, அந்த woman clutched my arm, என்னுடைய கையை இருக்க ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. her fingers dug into my flesh, அவங்க விரல் வந்து என்னுடைய கையை அழுத்துச்சு. அண்ட் ஐ winced with pain, நான் அவங்க அழுத்தும் போது, கையை அழுத்தும் போது எனக்கு வலி ஏற்பட்டது. அதனால் அந்த வலியால் நான் முகம் சுழித்தேன். வின்சன்னா முகம் சுழித்தேன். ஓகே, இதில் பாருங்கள், கிளச்சுடு அப்படின்னா என்ன மீனிங் என்ன அப்படின்னா, கிராஸ்ப்டு சம்திங் டைட்லி, கிராஸ்ப்டுனா அமுக்குறது அப்படி. ஓகேவா? அவங்க வந்து அந்த பையன் வந்து பிளாட்ஃபார்மில் வரும்போது பயம் அவங்களுக்கு, அதனால் என்னுடைய கையை ரொம்ப கெட்டியாக அமுக்கி பிடிச்சிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதில் என்ன பாருங்கள், அவங்க சாப்பிட்டு அவங்க பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்காங்க, வரும்போது ஒரு பையன் எப்படி கிராஸ் பண்ணுறான்றதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, மீதி நம்ம வந்து இன்னைக்கு இதோடு நிறுத்திக்குவோம். அடுத்து நம்ம வந்து டியூஸ்டே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, நாளைக்கு சண்டே கிளாஸ் இல்லை, மண்டே வந்து 9th and 10th இருக்குது, டியூஸ்டே வந்து 8th இருக்குது. நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். டியூஸ்டேவோட இது முடிச்சிடலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நீங்க படிச்சு பாருங்கம்மா, நீங்க படிச்சு பாருங்க, கண்டிப்பா படிச்சு பார்க்கணும். ஆமா, பேசேஜ் 3 பேசேஜ் படிச்சு பாருங்க. தேங்க்யூமா.